வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஜாக்கிரதை. பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை ஜாக்கிரதை. ஆசிரியர் மாணவர்களை பார்த்து எப்போதும் சொல்லுகின்ற வார்த்தை ஜாக்கிரதை. உன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வை. இது சரீர பாதுகாப்பிற்காக சொல்லப்படுகின்ற ஜாக்கிரதைக்குரிய வார்த்தை. நம் உணர்வுகளை கட்டுப்படுத்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீர்மானங்கள் எடுப்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நமக்கு நன்றாய் தெரிந்த காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல் வேத புத்தகம்தான். எவைகளிலெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வேதம் கூறுகின்றது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என வேதம் எச்சரிக்கின்றது. ஏன் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும்? ஆத்துமா என்றால் என்ன? ஆத்துமா அழிவற்றது. ஆத்துமா சுய தெரிந்து கொள்ளுதலை உடையது. ஆத்துமா தேவனுக்கு நேராகவோ அல்லது பிசாசுக்கு நேராகவோ நம்மை வழி நடத்துவது. ஆத்துமா சரீர மரணத்திற்கு பின் தேவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்புக்காக நிற்பது. எனவே நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் நம் ஆத்துமாவை காத்து கொள்ள 4 காரியங்களை வலியுறுத்துகின்றது. முதலாவது ஜெப வாழ்க்கையில் ஜாக்கிரதை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம்தான் நமக்கு எப்பொழுதுமே முழுமையான பாதுகாப்பு. ஜெபிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடுகிறார். அந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளதாய் நாம் காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, ஜெப நேரங்களை தவறவிடாதிருப்போம். இரண்டாவது, கர்த்தரின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் ஜாக்கிரதை. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம், 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள் என வாசிக்கின்றோம். அப்படி இருந்தால் பின்வாங்க மாட்டோம். தேவனோடு உள்ள விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருப்போம். வேதத்தை வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். எவைகளை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரோ அவைகளுக்கு நான் கீழ்ப்படிவதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அன்றாட விசுவாச வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்றாலே பரிசுத்தமான வாழ்க்கை தானே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக இவ்வுலகில் வாழ ஜாக்கிரதையாய் இருங்கள் என வாசிக்கின்றோம். நம்மை கரைப்படுத்துகின்ற, நம்மை வழி விலகச் செய்கின்ற காரியங்கள் இவ்வுலகில் அநேகம் உண்டு. கடைசி வரை நிலைத்திருப்பவர்களே நித்திய ஜீவனை பெறுவார்கள். நான்காவதாக, உங்கள் பொறுப்புகளில் ஜாக்கிரதையாய் இருங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனங்களில் நம்முடைய வேலைகளில், நம்முடைய ஊழியங்களில் பொறுப்புணர்வோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என வேதம் வலியுறுத்துகின்றது. ஜாக்கிரதையாக செய்யும் பொழுது தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களில் ஜாக்கிரதையாயிருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. உலக பிரகாரமான காரியங்களில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்கிறோம், அதைவிட நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் நித்தியமானது.
இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.